நவமணி பத்திரிகைக்காகவும் இணைய நாளிதழுக்காகவும் மீண்டும் ஒரு முறை எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்று கல்குடா பிரதேசத்தில் அரசியல் ஜாம்பவானாக 10 வருடங்களாக கடமையாற்றி வருகின்ற தற்போதைய பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர் நவமணி பத்திரிகைக்காகவும் இணைய நாளிதழுக்காகவும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே கல்குடா பிரதேசத்தில் இம்முறை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படுமா? முக்கியமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு படித்த ஒரு மகன் என்று போற்றப்படும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களால் கூட ஒரு அப்பாவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேட்பாளர் இன்று களமிறக்கப்பட்டுள்ளார். அவரினை எதிர்த்து அமீர் அலி அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற இந்த சமயத்திலே கல்குடாவில் உள்ள கல்குடா பிரதேசமானது தனது பிரதிநிதித்துவத்தினை பாதுகாத்துக் கொள்ளுமா என்ற பல கேள்விகள் அவரிடம் தொடுப்பதோடு இன்று கல்குடா பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அமீர் அலி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமானது கல்குடா பிரதேசத்தில் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே கல்குடாவுக்கான பிரதிநிதித்துவம் சென்ற முறை இழக்கப்பட்டது போல் இம்முறையும் இழக்கப்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுவதாக கல்குடாவில் மூத்த அரசியல்வாதிகள் பேசிக்கொள்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்த மூத்த உயர்விட உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கின்ற மூத்த போராளிகள் பலர் அமீர் அலியுடன் கைகோர்த்துள்ளார்கள். அந்த வகையிலே இம்முறை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கல்குடாவில் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை அமீர் அலி மூலம் இருக்கின்றதா என்ற கேள்வியினையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் ஊடுருவலானது கிழக்கு மாகாணத்திலே எதனை சாதிக்கப் போகின்றது? கிழக்கு மாகாணத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் கோட்டையாக இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்திலே இம்முறை ஒரு ஆசனத்தினை பெற்றுக்கொள்ளுமா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற பல கேள்விகளை அமீர் அலி அவர்களிடம் தொடுப்பதோடு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் முக்கியமாக அவர் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டால் அதற்கு பிற்பாடு கல்குடா சமூகத்துக்கு அவர் செய்கின்ற அபிவிருத்திகள் என்ன? வாழைச்சேனை பிரதேசவை வாழைச்சேனைக்கான தனியான பிரதேசவை பெற்றுக் கொடுக்கப்படுமா? முக்கிய பிரச்சனையாக காலங்காலமாக இருந்து வருகின்ற கல்குடாவினுடைய பிரச்சனையாக வாழைச்சேனை மக்களுக்கான தனியான பிரதேசவை பெற்றுக் கொடுக்கப்படுமா இம்முறை என்ற பல கேள்விகளையும் குடிநீர் பிரச்சனைக்கான தீர்வு என்ன? இது சம்பந்தமான கேள்விகள் நவமணி பத்திரிகைக்காகவும் இணைய நாளிதழுக்காகவும் தொடரும். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, கல்குடாவில் அதாவது தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ள நீங்கள் உங்களுக்கு எதிராகவும் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளார் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக. இருந்தும் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இம்முறை பரவலாக கல்குடா பிரதேசத்தில் உங்களுக்கான ஆதரவு பெருகி வருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமையை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? தேர்தல் என்று வருகின்ற பொழுதோ பொதுவாக ஒருவர் மட்டும் வேட்பாளராக களமிறங்குவதில்லை. பல கட்சியைச் சேர்ந்தவர்கள், பல செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் களமிறங்குகிறதும் கேட்பதும் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் என்பது தேர்தலிலே சகஜமான ஒரு விடயம். ஆனால் கல்குடாவை பொறுத்தவரை இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலே களமிழக்கப்பட்டிருக்கிற யாருமே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போராளிகள் கிடையாது. அதனால்தான் இந்த மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலே பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்கின்ற பணியை அல்லது அமீர் அலி என்கின்ற ஒருவரை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற பணியைத்தான் முஸ்லீம் காங்கிரஸ் செய்ய முயல்கிறதே தவிர அவர்கள் வென்று கொள்ள வேண்டும் அல்லது கல்குடாவுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்விலே கடந்த காலங்களிலே முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை இந்த கல்குடாவை பலமாக ஏமாற்றியதன் காரணமாகத்தான் முஸ்லீம் காங்கிரஸுக்கு இந்த பாரிய சரிவு கல்குடாவிலே ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே மிகவும் தெளிவாகவும் கட்சியோடும் நீண்ட காலமாக இணைந்து கொண்டிருந்த பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முஸ்லீம் காங்கிரஸ் தொண்டர்கள் எங்களோடு கைகோர்த்து இம்முறை இந்த பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. அதிலும் விசேடமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் கல்குடாவை பொறுத்தவரையிலே எதிர்காலத்திலே தொகுதி ரீதியாக வருகின்ற பொழுது இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய நிலவரம் எவ்வாறு அமையப் போகிறது என்கிறதிலே இருக்கிற ஒரு பயங்கர அரசியல் பயம் இந்த விடயத்திலே ஒட்டுமொத்தமாக கல்குடாவிலே இம்முறை பாராளுமன்றத்துக்கு ஒரு பிரதிநிதி அனுப்பப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் முனைப்பாக இருக்கிறார்கள். இந்த விடயத்திலே அநேகமான ஆயிரக்கணக்கான முஸ்லீம் காங்கிரஸ் போராளிகள் எங்களோடு கைகோர்த்து இந்த விடயத்திலே தெளிவாக இருக்கிறார்கள். எங்கோ மக்களோடு பழக்கம் இல்லாத இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு அரசியல்வாதியை கொண்டு வந்து அல்லது ஊர் நிலவரம் தெரியாத சமூக கட்டமைப்பு விடயங்களை பற்றி தெரியாத அல்லது கடந்த காலங்களிலே இந்த ஊரில் என்ன நடந்தது என்பது பற்றி தெரியாத ஒருவரை கொண்டு வந்து வேறு பிரதேசங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தை பறித்து கொடுக்கிற அல்லது ஒரு இந்த பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்கிற வேலையை தான் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை பார்க்கிறது. எங்களுடைய பார்வை
அகில இலங்கை மக்களுடைய காங்கிரசுடைய பார்வை மற்றவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல பிரச்சனை. நாங்கள் எங்களுடைய கொள்கையை சொல்லி இந்த சமூகத்துக்கு வெற்றி பெற்று இந்த மக்களுடைய சேவர்களாக சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் அமைத்து அதாவது உங்களுடைய விளையாட்டரங்கு அமீரலி விளையாட்டு அரங்கில் வருகின்ற கிழமை அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைமை கலந்து கொள்கின்ற ஒரு பாரிய தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெறப் போவதாக பரவலாக பேசப்படுகின்றது. அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முக்கியமாக உங்களுடைய முக்கிய ஆதரவாளர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து கொள்ளப் போவதாகவும் பகிரங்கமாக அவர்கள் அறிவித்து வருகின்றார்கள். இது ஒரு பாரிய எழுச்சி மகாநாடாகவும் உங்களுடைய விளையாட்டரங்கிலேயே அமையப் போகின்றது என்ற ஒரு கதையும் பேசப்படுகின்றது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன? நான் கட்டினேன் என்பதற்காக இந்த சொந்த பணத்தை கொடுத்து கட்டிய விளையாட்டரங்கு அல்லாது. அதிலே யாரும் கூட்டம் நடத்தலாம், எதிர்கட்சிகளும் கூட்டம் நடத்தலாம், ஆளும் தரப்பினரும் கூட்டம் நடத்தலாம். இது ஒரு ஜனநாயக வழிமுறைக்கு இருக்கிற நாடு. எனவே அதிலே யாரும் கூட்டம் நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு தடை உத்தரவோ போடுவதற்கு எனக்கோ யாருக்குமோ அதிகாரம் கிடையாது. நடக்க இருக்கிற கூட்டம் இந்த பிரதேசத்து மக்களை மாத்திரம் வைத்து நடத்தப் போகிறதா அல்லது வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு கூட்டம் நடத்தப் போகிறார்களா, எத்தனை பஸ்ஸிலே ஆக்களை இழுக்கப் போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அலட்டிக்கொள்வதிலே எந்த விதமான அவசியமும் கிடையாது. கல்குடாவில் இருக்கிற மக்கள் இந்த கட்சியின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த மகாநாடெல்லாம் இப்பொழுது நடத்துகிறார்கள். ஏன் இதற்கு முன்பு இவர்கள் இந்த மட்டக்களப்பு மாகாணத்து மகாநாட்டை இந்த ஓட்டமாவடியில் நடத்தவில்லை? இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே தேர்தலிலே அமீரலியை தோக்கடிங்கள் என்று சொல்லி தேசிய பட்டியலை தருவோம் என்று சொல்லி லெப்பை ஹாஜிக்கு ஹுசைனுக்கு தருவதாக சொல்லி ஏன் ஏமாற்றினார்கள்? இவைகளெல்லாம் ஏமாற்று வேலைகள். இதுவும் ஒரு ஏமாற்று வேலை. ரவுஃப் ஹக்கீமுடைய வெளியூர்களிலே இருந்து வெளி மாவட்டங்களிலே இருந்து ஆட்களை கொண்டு வந்து மஹிந்த ராஜபக்சனுடைய ஸ்டைலில் இதை செய்ய பார்க்கிறார்கள். கலட்டிக்கொள்வதிலே அவசியம் கிடையாது. மக்களும் நானும் தெளிவாக இருக்கிறோம். இந்த தேர்தலுக்கு பிற்பாடு அமீரலி அவர்களுடைய அரசியலும் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய அரசியலும் சூனியமாக்கப்படும் நிலைக்கு தள்ளப்படும் என்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஏறாவூரில் நடந்த கலந்துரையாடலில் தெரிவித்திருந்தார். அதே போன்று உங்களுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளிலும் என்னை தோற்கடிக்கும் நோக்கத்துடன் தான் ஹக்கீம் அவர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் செயற்பட்டு வருவதாக நீங்கள் கூறி வருகின்றீர்கள். அந்த பார்வையிலே ஏன் உங்களை ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தோற்கடிக்க வேண்டும்? வேலை செய்யக்கூடிய கட்சிக்காரர்கள், வாய் பேசக்கூடிய தைரியமிக்க தைரியசாலிகளை கட்சியிலே கொள்வதற்கு ரவுஃப் ஹக்கீமுக்கு திராணி கிடையாது. ரவுஃப் ஹக்கீமுக்கு தேவை தலையாட்டி பொம்மைகளாக இருக்கிறவர்களை வைத்துக்கொண்டு காரியம் செய்கிற, அல்லது அவர் வெள்ளை என்றால் கருப்பை காட்டி வெள்ளை என்று சொன்னால் வெள்ளை என்று சொல்கிற, அல்லது வெள்ளையை காட்டி கருப்பென்றால் கருப்பென்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களும் வேலை செய்யக்கூடிய சேவர்களையும் தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே, எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும், இந்த தேசியத்தில் இருக்கிற முஸ்லீம்களை பொறுத்தவரையிலும் எங்களது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கு தெளிவான ஒரு நோக்கு இருக்கிறது. இந்த மக்களுடைய பார்வை மிஷனோடு நாங்கள் செயல்படுகிற ஒரு கட்சியும் தலைவர்களாகவும் இருக்கிறோம். இதற்காகத்தான் அமீரலி தோற்கடிக்கப்பட வேண்டும், ரிஷாட் பத்ருதீன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம். இம்முறை தேர்தல் முடிவை பாருங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே முஸ்லீம் காங்கிரஸின் இதயம் என்று வர்ணிக்கப்பட்டுகின்ற அம்பாறை மாவட்டத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மயில் சின்னத்தை கொண்டு ஒரு ஆசனத்தை பெறுகிறது. அவ்வாறென்று சொன்னால் யாருடைய பின்னடைவு என்பதை ரவுஃப் ஹக்கீம் தார்மீக பொறுப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இம்முறை ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோன்று இந்த இரண்டு விடயத்திலும் அம்பாறை மாவட்டத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை பெறும் என்று சொன்னால் ரவுஃப் ஹக்கீம் தார்மீக பொறுப்பை ஏற்று கட்சியை எங்களிடத்திலே தந்துவிட்டு அவர் செல்வது சாலச்சிறந்தது என்று நினைக்கிறோம். நாங்கள் அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, நீங்கள் அம்பாறை மாவட்டத்திலே உங்களுடைய கட்சியானது அதிக செல்வாக்கினை செலுத்தி வருவதாகவும் ஒரு உறுப்பினரை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் என்று கூறுகின்ற அதே நேரத்தில் கடந்த பிரச்சார கூட்டத்தில் அட்டாளச்சியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஆதரவாளர்கள் உங்களுடைய கட்சியின் தலைவரை கல்வீச்சினால் தாக்கி சரமாரியான ஒரு குமளியை ஏற்படுத்தினார்கள். இதற்கு என்ன காரணம்? அப்படி என்றால் உங்களுடைய ஆதரவு அங்கு குறைந்து விட்டதா அல்லது உங்களுடைய கட்சியின் வருகையினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? காய்த்த மரத்துக்குத்தான் கல்லறி, காய்க்காத மரத்துக்கு கல்லறி விழுவதில்லை. அவ்வளோதான். பிரதி அமைச்சர் அவர்களே, வருகின்ற பொதுத் தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ள சகோதரர் ரியால் அவர்கள், உங்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் களமிறக்கப்பட்டுள்ள ரியால் அவர்கள், அவருடைய ஒரு
பிரச்சார மேடையில் உங்களை பற்றி புகழ்ந்து பேசினார். உங்களுடைய அபிவிருத்திகளை பாராட்டுவதாகவும், உங்களுக்கு எதிராக அவர் போட்டியிடவில்லை என்றும், உங்களுக்கும் அவருக்கும் இடையில் எந்த போட்டி இல்லை என்றும், இந்த பிரதேசத்துக்கு ஏதாவது நீங்கள் தீமை இழைத்திருந்தால் அவர் அதனை காணவில்லை என்றும் கேட்கவில்லை என்றும் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதனை சமூக வலைத்தளங்களில் அதன் காணொலியும் பதிவேற்றப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான கருத்தினை எந்த பார்வையில் ரியால் அவர்களுடைய இந்த கருத்தினை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ரியால் தெளிவாக பேசியிருக்கிறார். அப்படி அவர் தெளிவாக பார்வை ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அமீர் அலி என்கின்ற ஒருவர் திறம்பட இந்த வேலைகளை செய்கிறார், திறம்பட இந்த அபிவிருத்திகளை செய்கிறார், திறம்பட மக்களின் குரலாக இருக்கிறார் என்றால் அவர் தார்மீக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே ரவுஃப் ஹக்கீமுக்கு ஒரு படிப்பினைக்காக அவர் எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தல் பணிகளை உரமூட்டி வலுவடைய செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அவருக்கே தெளிவாக தெரிகிறது, அமீர் அலி இந்த பிரதேசத்துக்கு அரசியல் ரீதியாக அநியாயம் செய்யவில்லை, அபிவிருத்தி ரீதியாக அநியாயம் செய்யவில்லை, கல்வி ரீதியாக, வாழ்வாதார ரீதியாக, மக்களுடைய அடிப்படை பிரச்சனையிலே அநியாயம் செய்யவில்லை என்று எதிர்த்தரப்பு ஒருவர் சொல்லுகின்ற அளவுக்கு என்னுடைய அரசியல் இருக்கிறது என்றால் அது நியாயபூர்வமான விடயம். அவரை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அவர் எதிர்பார்க்கிற, அவர் செய்ய போகிற விடயங்களை எல்லாம் நான் திறம்படவே செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த பணியை என்னிடத்திலே விட்டுவிட்டு அவர் எங்களுக்கு மேலும் உதவி ஒத்தாசை செய்கிற ஒருவராக எங்களோடு எங்கள் அணியோடு சேர்ந்து வர வேண்டும் என்பது ஊர் மக்களுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய எதிர்பார்ப்பும் ஆகும். இந்த பொதுத் தேர்தலிலே பிரதி அமைச்சர் அவர்களே, உங்களை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஒரு முக்கிய வேட்பாளர் ஹுசைன் அவர்கள், அதனோடு சேர்த்து அவருடைய சகோதரர் ஆகிய MBM அஜ்வாத் வைத்தியர் அவர்கள், அதனோடு சேர்த்து முக்கியமான உங்களுக்கு எதிராக கடந்த பொதுத் தேர்தலிலே உங்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக கடுமையான முறையில் தேர்தலில் வேலை செய்த முக்கியமான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் மூத்த போராளிகள் உங்களுடன் இணைந்து கொண்டுள்ளார்கள். இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவர்களுக்கு என்னை விடவும் என்னுடைய இருக்கிற குறைகளை விடவும் இந்த கல்குடாவின் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவு கண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய குறை நிறைகளை பேசிக்கொள்கிற சந்தர்ப்பமாக இதை பார்க்காமல் இந்த மண்ணுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் எங்களுடைய வேட்பாளர், என்னுடைய நண்பர், பாரதியானையாருடைய மகன் என்று சொல்கிற நண்பர் ஹுசைன் அவர்கள், அவருடைய சகோதரர் டாக்டர் அஜ்வத் அவர்கள், அதுபோன்று ஏராளமானவர்கள், அந்த நாட்களிலே இருந்த ஹனிஃபா ஹாஜியார் போன்றவர்கள், நிசார் ஹாஜியார் போன்றவர்கள், இஸ்மாயில் ஹாஜியார் போன்றவர்கள் என்றெல்லாம் எல்லோருமே இந்த பிரதேசத்திலே இம்முறை இந்த மண்ணினுடைய பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், இது ரவுஃப் ஹக்கீமினுடைய பித்தலாட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்கள் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதிலே தான் இவர்கள் தெளிவாக இருக்கிற காரணத்தினால் அவர்களே எங்களை அழைத்து கடந்த கால கசப்புணர்வுகளை எல்லாம் மறந்து இந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்திலே விழிப்பாகவும் தெளிவாகவும் இருந்து அவர்கள் செயல்படுகிற விடயத்தை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிற பிரதேச சபை உறுப்பினராக இருந்த சகோதரர் ஃபுர்கான் போன்றவர்கள் எல்லோருமே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித டிமாண்டும், அதாவது கோரிக்கைகளும் முன்வைக்காத நிலையிலே இவர்களெல்லாம் வந்து முதலிலே இந்த மண்ணினுடைய பிரதேசத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். வர இருக்கிற தேர்தல் தொகுதி வாரியான தேர்தல் என்கின்ற காரணத்தினால் இந்த கல்குடாவிலே அதை பற்றி பேசுவதற்கு ஒருவர் இல்லாத ஒரு சூழலிலே காலமெல்லாம் அரசியல் சூனியமாக கல்குடா போய்விடும் என்பதிலே கல்குடா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதிலே முஸ்லீம் காங்கிரஸ் தலைவருக்கு தெளிவின்மை இருக்கிறது. அவருக்கு இதை பற்றி அக்கறை இல்லை என்பதை பற்றியும் கல்குடாவில் இருக்கிற படித்தவர்கள், புத்திஜீவிகள் எல்லோரும் செய்த காரணத்தினால்தான் இப்படி சாறை சாறையாக பழையவற்றையெல்லாம் மறந்து சட்டத்தரணி ஹுசைன் அவர்கள் இவர்கள் எல்லோருமே இதிலே களமிறங்கி இந்த பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதிலே அமீர் அலியோடு இருக்கிற கோபதாபங்களை எல்லாம் ஒரு புறத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த வேலை திட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மிக கௌரவத்தோடு நான் வரவேற்கிறேன். அவர்களுக்குரிய முன்வரிசை ஆசனத்தையும் எனது அதிகூடிய உச்ச கௌரவத்தினையும் அவர்களுக்கு இந்த கட்டத்திலே நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பிரதி அமைச்சர் அவர்களே, சாதாரணமாக கல்குடாவில் வேட்பாளர்களை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேர்தலில் இருந்தாலும் களமிறக்கும் போது பொதுவாக கல்குடாவில் உள்ள மூத்த அரசியல்வாதிகள் அல்லது கல்குடாவில் உள்ள புத்திஜீவிகளுடன் கலந்தாலோசித்து தான் அந்த தேர்தல் வேட்பாளர்களை களமிறக்கும். ஆனால் இம்முறை தலைவர் அவர்களின் மேற்பார்வையின் கீழ், தனிப்பட்ட மேற்பார்வையின் கீழ் சகோதரர் ரியால் அவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த முறை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலே இவரை வேட்பாளராக போட வேண்டும் என்று எங்களது ஊரிலே இருந்து யாருமே பள்ளி வாயலோ அல்லது எந்த ஒரு நிறுவனங்களோ யாருமே எந்த ஒரு வேட்பாளரையும் ஊரிலிருந்து அழைத்து கொண்டு செல்லவில்லை. காரணம், கடந்த காலத்திலே முஸ்லீம் காங்கிரஸின் தலைமை இந்த ஊரை பச்சையாக ஏமாற்றியதன் காரணமாக இவர் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது என்ற காரணத்திற்காக எந்த அமைப்போ எந்த பள்ளி வாயில்களோ எந்த கழகங்களோ யாரையுமே முன்னிலைப்படுத்தியது கிடையாது. இந்த பிரதேசத்திலே வாக்காளர்களாக இருந்தவர்கள் இஸ்மாயில் ஹாஜியாராக இருக்கலாம், லெப்பை ஹாஜியாராக இருக்கலாம், ஹுசைனாக இருக்கலாம், ராசிக் லோயராக இருக்கலாம், ஜவாஹிர் சாலியாக இருக்கலாம். இவர்கள் யாரையுமே தலைமையும் கண்டுகொள்ளவில்லை. அவர்களும் அதற்கு முனைப்பு காட்டவில்லை. ஏனென்றால் மீண்டும் ஒரு தடவை ரவுஃப் ஹக்கீம் ஏமாற்றி விடுவார் என்கின்ற பயம், அச்சம். இதனால் தான் தனது பேச்சை கேட்கக்கூடிய, தான் சொல்வதற்கு ஆடக்கூடிய, இந்த ஊருடைய நடவடிக்கைகள் ஊருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாது கொழும்பிலே தொழில் செய்து கொண்டிருந்த சகோதரர் ஒருவரை களமிறக்கியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் சொல்லுவது போன்று கேட்டு நடக்கக்கூடிய ஒருவரை, யாருக்கு வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டு அதன்படி செய்ய வேண்டியவரை, கல்குடாவின் மண்ணின் மீது அக்கறை இல்லாத ஒருவரை களமுறைக்கு இந்த வேலை திட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் அதனுடைய வாஸ்தவம். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, முக்கியமான ஒரு பிரச்சனையாக கல்குடாவில் இருந்து வருகின்ற பிரச்சினை எங்களுடைய வாழைச்சினை பிரதேச சபைக்கான ஒரு தனியான பிரதேச சபை. இந்த பிரச்சினை பல அரசியல்வாதிகளிடம் பல கோரிக்கையாக முன்வைக்கப்படும். ஆனால் இன்னும் அந்த மக்களுக்கான தனியான பிரதேச சபை கிடைத்த பாடில்லாமல் தான் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நீங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி அடைந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த பிரதேச சபை சம்பந்தமாக எடுக்கப் போகின்ற முடிவு என்ன? இது சம்பந்தமாக பேசுகிற ஒரே ஒரு அரசியல் கட்சியும் அரசியல்வாதியும் இந்த பிரதேசத்திலே நான் மாத்திருந்தான். இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச சபை ஒன்று அமைக்கப்பட வேண்டும், பிரதேச செயலகத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்த மாவட்டத்திலே தமிழ் உறுப்பினர்களோடு நாங்கள் கடந்த காலத்திலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம், பாராளுமன்றத்தில் நடத்தி கொண்டிருந்தோம், எல்லாவற்றிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இம்முறை என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 2020 நோக்கிய 20 அம்ச திட்டத்தோடு 2020 என்கிற திட்டத்தோடு என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த மாவட்டத்திலே 2 புதிய 14 பிரதேச செயலகங்கள் இருக்கிறது, 10 பிரதேச சபைகள் இருக்கிறது. எனவே அந்த மிகுதியாக இருக்கிற பிரதேச சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலும், எதிர்காலத்திலே எல்லா தரப்புகளிடம் ஒரு இணக்கப்பாட்டோடு பேசி அதனுடைய தீர்க்கமான முடிவை கொண்டு வைக்க வேண்டும் என்பதிலே மிகவும் முனைப்பான முயற்சிகளை நான் எதிர்காலத்திலே செய்ய இருக்கிறேன். இதுதான் வாஸ்தவம். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, கல்குடாவில் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்ற மக்களுக்கு பெருவரும் சனத்தொகை பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்ற தூய குடிநீர் பிரச்சனையானது அண்மையில் ஒரு பூதாகரமான பிரச்சனையாகவும் தேர்தல் பிரச்சாரமாகவும் ஒரு ஆயுதமாகவும் தேர்தல் பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையையும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை ஓட்டமாவடி பிரதான வீதியில் ஏற்படுத்தியது. ஆனால் இன்னும் அது முழுமையாக ஆரம்பிக்கப்பட்ட நிலைமைக்கு வரவில்லை. உங்களுடைய பார்வையில் இந்த தூய குடிநீர் பிரச்சனைக்கு நீங்கள் தருகின்ற பரிகாரம் என்ன? குடிநீர் திட்டத்தை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதலாக குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவன் நான். அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது கௌரவ அமைச்சர் அத்தாவுல்லா அவர்கள் நீர்வளங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அதை நான் ஆரம்பித்து வைத்தேன். அதனோடு திறந்து கல்குடா பிரதேசத்துக்கும் குடிநீர் வழங்க வேண்டும் என்கிற திட்ட வரைவை என்னுடைய அமைச்சினூடாகத்தான் நாங்கள் அவர்களுக்கு சமர்ப்பித்து அதற்குரிய வேலை திட்டங்களை கடந்த பொதுத் தேர்தலிலே இந்த மக்களிடத்திலே ஆணை கேட்டிருந்தேன். இந்த பிரதேச எல்லைகளையும் குடிநீரையும் நான் பெற்றுத்தருவதற்கான ஆணையை தாருங்கள் என்பதிலே கல்குடா சமூகம் தவறியது. என்னுடைய 20 அம்ச கோரிக்கை நான் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 2020 நோக்கி அமீரலி என்கிற 2020 என்கிற இந்த வேலை திட்டத்திலே நான் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த மாவட்டத்திலே விசேடமாக 5வது திட்டமாக என்னுடைய திட்டத்திலே 5வது திட்டமாக கல்குடாவுக்கு சிறந்த குடிநீரை நான் வழங்குவேன் என்பதை நான் இந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அதனோடு சேர்ந்த 20 அம்ச திட்டங்களை அவர்களுக்கு நாங்கள் கூறுகிறோம். இந்த திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்திலே இந்த மக்களுக்கு உங்களுக்கு சிறந்த குடிநீரை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை முதலிலே நாங்கள் சமூக நல்லிணக்கமும் வளப்பகிர்வும் என்கின்றது. 2வது, இந்த மாவட்டத்திலே ஒரு போதை அற்ற மாவட்டமாக குறைந்த மாவட்டமாக இருக்க வேண்டும். சுதந்திர வர்த்தக வலயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும்.
மட்டு நகரில் இருக்கிற நூலகம் உட்பட இந்த மாவட்டத்தில் இருக்கிற உட்கட்டமைப்பு வசதிகள் சீர் செய்யப்பட வேண்டும். கல்குடா பிராந்தியத்துக்கு குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டும். புதிய பிரதேச சபைகளின் உருவாக்கம், காணி பிரச்சனைகளுக்கான தீர்வு, தொகுதி நிர்ணயத்தில் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற வேலை திட்டம், 4500 குடும்பங்களுக்கு வீடுகள், 15,000 குடும்பங்களுக்கு சுயதொழில் உதவிகள், விதவைகள் வாழ்வாதார திட்டம், பல்கலைக்கழகங்களை ஒன்றிணைத்து கல்வியல் பூங்கா, வீட்டுக்கு ஒரு பட்டதாரி திட்டம், நான் கடந்த முறை செய்த விடயம், விவசாய நீர்ப்பாசன வாய்க்கால்கள் புனரமைப்பு, மீன்பிடி தொழில் முன்னேற்றம், 100% மின்சாரத்தை உறுதி செய்தல், விளையாட்டுக் கழகங்களை உறுதிப்படுத்துதல், அதுபோன்று சுகாதார சூழல் பராமரிப்புகளை செய்தல், வறிய மாணவர்களுக்கான புலமை பரிசில் திட்டல், சகல மத ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்தல், கலை இலக்கிய கலாச்சார பண்பாட்டுகளை வளர்த்தல் என்கிற 20 அம்ச என்னுடைய 2020 என்கிற இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். இப்படி ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை இந்த பிரதேசத்திலே யாரும் தைரியத்தோடு வைக்கவில்லை. எனவே நான் கடந்த காலத்திலே தொட்ட பணிகளும் இதில் இருக்கிறது, ஆரம்பிக்கப்பட போகிற பணிகளும் இதில் இருக்கிறது. இதை இந்த மக்களுக்காக, இந்த மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் நான் செய்வதற்கு சத்தியம் பூண்டுள்ளேன். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, உங்களுடைய கட்சியின் தலைமையான கௌரவ அமைச்சர் ரிசாட் பதூதீன் அவர்களின் வெற்றியானது இந்த தற்போதைய பாராளுமன்ற தேர்தலில், அதாவது கட்சியில் இருந்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக் அவர்களின் பிரிவுக்கு பிற்பாடு அவர் எதிர்த்து கட்சியின் தலைமையை போட்டியிடுவதனால் கட்சியுடைய வெற்றி சம்பந்தமாக நீங்கள் எதை கூற விரும்புகின்றீர்கள்? கட்சியிலே இணைகிறவர்கள், போகிறவர்கள், சேருகிறவர்கள் என்பது எங்களுடைய கட்சிக்கு மட்டும் உள்ள பிரச்சனை அல்ல. இது இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா கட்சிக்கும் இருக்கிற பொதுவான ஒரு பிரச்சனை. கட்சி என்பது கிபிலா இல்லை, கட்சி என்பது குர்ஆன் அல்ல, கட்சி என்பது மார்க்கமும் மதமும் அல்ல. கட்சி என்பது என்னை பொறுத்தவரையிலே ஒரு இயக்கம், ஒரு சங்கம். அந்த மக்களுக்கு சேவைக்கு செய்யக்கூடிய விடயத்திற்கு ஒரு இருப்பு, ஒரு கதிரை தேவைப்படும் என்றால் அதை ஒரு சங்கமாக, ஒரு கட்சியாக செய்து கொள்கின்ற தேவைப்பாடிலே நாங்கள் செய்து கொள்கிறோம். ஒரு பள்ளியை நாங்கள் பரிபாலிக்க வேண்டும் என்றால் ஒரு பரிபாலனை சபை வேண்டும். ஒரு விளையாட்டுக் கழகத்துக்கு ஒரு சங்கம் வேண்டும். அதுபோன்று ஒரு அரசியலை செய்வதற்கு ஒரு சங்கம், அதுதான் கட்சி. எனவே இந்த கட்சியிலே யாரும் வரலாம், யாரும் சொல்லலாம், போகலாம் என்பது தேசியத்திலே எங்களுடைய கட்சிக்கு மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற எல்லா கட்சிக்குமே இந்த அண்மை நாட்களிலே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை. வன்னியிலே எங்களுடைய உனைஸ் ஃபாரூக் அவர்கள் போய்விட்டார்கள் என்பதற்காக எங்களுடைய தலைமைத்துவத்திலே ஆட்டம் கண்டுவிட்டதாகவும், அல்லது எடுக்க இருக்கிற 2 ஆசனங்களிலே நாங்கள் அவரோடு சேர்த்து 2 ஆசனங்களை எடுத்தோம். இது எங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய செயல்பாடுகளினாலும் அவருக்கு அந்த பிரதேசத்திலே கடந்த காலத்திலே அந்த மக்கள் மீது அவர் செய்து கொண்ட அபிவிருத்தியும், அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட குரலும், தேசியத்திலே முஸ்லீம் சமூகத்திற்காக, சிறுபான்மை சமூகத்துக்காக அவர் கொடுத்த குரலும் தான் அவரை இந்த தேசியத்துக்கும், அம்பாறைக்கும், மட்டக்களப்புக்கும், குருநாகலுக்கும், அன்றாதபுரத்துக்கும், திருவண்ணாமலைக்கும் அவரை அழைத்தது. அந்த அடிப்படையிலே அம்பாறையிலே கணிசமான தாக்கத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆசனத்தை எடுக்கிறோம், மட்டக்களப்பில் ஒரு ஆசனத்தை எடுக்கிறோம், திருவண்ணாமலையில் ஒரு ஆசனத்தை எடுக்கிறோம், வன்னியிலே 2 ஆசனத்தை எடுக்கிறோம், குருநாகலிலே ஒரு ஆசனத்தை எடுக்கிறோம், அனுராதபுரம் மாவட்டத்திலே ஒரு ஆசனத்தை எடுக்கிறோம், புத்தளத்திலும் ஒரு மாவட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம். இன்ஷா இறைவன் நாட்டத்தோடு இம்முறை நாங்கள் குறைந்தது 6 அல்லது 7 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு முஸ்லீம் கட்சிகளில் அதிகம் பிரதிநிதித்துவத்தை அழைத்து செல்கிற கட்சியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கும் என்பதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. யாரும் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. வன்னியிலே மீண்டும் 2 பிரதிநிதித்துவங்கள் ஏற்கனவே இறைவன் நாட்டத்தோடு உறுதி செய்யப்பட்ட விடயமாகும். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, ஒரு பிரதேசத்தினை மையப்படுத்தி ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு நபராக இருந்தாலும் சரி, சமூக சேவை செய்கின்ற ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு இலட்சியம் இருக்கும். உங்களுடைய 12 வருட கால அரசியல் வரலாற்றிலே நீங்கள் கல்குடா மக்களுக்கு நான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு இலட்சியம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதனை செய்ய முடியாமல் போன சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். ஆனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி அடைந்தால் நிச்சயமாக கல்குடா மக்களுக்கு, கல்குடா பிரதேசத்துக்கு இந்த அபிவிருத்தியைத்தான் நான் செய்வேன் என்று உங்களுடைய இலட்சிய நோக்காக நீங்கள் கருதுகின்ற அந்த அபிவிருத்தி பணி என்ன? என்னை பொறுத்தவரையிலே இந்த மாவட்டத்திலே கல்வி ரீதியாக ஒரு விஷன், என்னுடைய பார்வை, ஒரு நோக்கு என்னிடத்திலே இருக்கிறது. இந்த மாவட்டத்திலே முஸ்லீமாக இருந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும்,
அதிகம் படித்த மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற காரணத்தினால்தான் என்னுடைய சொந்த நிதியிலே இருந்து வீட்டுக்கு ஒரு பட்டதாரி என்கிற திட்டத்தை முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களையும் இணைத்து நான் கடந்த காலத்திலே செய்திருக்கிறேன். எனவே கல்வி ரீதியான பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்திலே நான் மிகவும் உறுதியாக இருப்பதோடு, இந்த நீங்கள் சொல்வது போன்று இந்த பிரதேச சபை விடயத்திலே கடந்த காலங்களிலே எடுத்துக்கொண்ட முயற்சிகள், முனைப்புகள், ஆயிரம் முனைப்புகளை நான் செய்திருக்கிறேன். அது ஒரு அரசியல் காரணங்களுக்காக அல்லது வேறு இன்னொரு காரணங்களுக்காக அல்லது மாற்ற இந்த பிரதேசத்தில் இருக்கிற தமிழ் தரப்புகள் விருப்பமின்மை காரணமாக என்கிற பிரச்சனை எல்லாம் இதற்குள்ளே இளையோடி இருக்கிறது. எதிர்காலத்திலே இந்த கல்வி ரீதியான பிரச்சனையும் காணி ரீதியான பிரச்சனையும் இந்த தண்ணீர் ரீதியான பிரச்சனையும் எங்களால் தீர்த்து வைக்கப்படும் என்று நான் நினைப்பேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியலுடைய எதிர்பார்ப்பை நான் முடிவுக்கு கொண்டு வருகிற தருணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, இம்மாவட்டத்திலே பல கட்சிகளில் போட்டியிடுகின்றார்கள். அதாவது எல்லோரும் முக்கிய புள்ளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள், நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள், அதே போன்று ஹிஸ்புல்லா அவர்கள், அதாவது நல்லாட்சிக்கான தேசிய முனி ரஹ்மான் அவர்கள், அலிசாயிர் மௌலானா அவர்கள், இவ்வாறு பல கோணங்களில் பல கட்சிகளில் போட்டியிடுகின்றார்கள். உங்களுடைய வெற்றிக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், அதாவது இவ்வாறு தான் நான் வெற்றி பெறுவேன் என்று. எவ்வாறு நீங்கள் அந்த வெற்றியினை நீங்கள் நோக்குகின்றீர்கள்? மாவட்டத்தில் வெற்றியை எவ்வாறு அடைய போகிறேன் என்கின்ற சூத்திரத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல முடியாது. அது நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிற வியூகத்திலும் வடிவத்திலும் இந்த மாவட்டத்திலே தெளிவாக தெரிகிறது. இம்முறை குறைந்தது ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு ஆசனம் கிடைக்கும் என்பதிலும், அது இறைவன் நாட்டத்தோடு அது அமீரலியாக இருப்பார் என்கிற விடயத்திலும், 4வது இடத்திலே 3 டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர்களும் 4வது இடத்திலே ஐக்கிய தேசிய கட்சியில் எனக்கு வந்த சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை இந்த மாவட்டத்தில் இருக்கிற தேசியத்தில் இருக்கிற எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிற விடயத்தை அது ஒரு சூத்திரமாக நான் பேசிக்கொள்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. எனவே அதில் எனக்கு தெளிவிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற அநேகமான தமிழ் மக்கள் இம்முறை வாக்களிக்க இருக்கிறார்கள். விசேடமாக தமிழ் படித்த இளைஞர்கள் என்னோடு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களும் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் என்றுமே வீணடிக்க நான் தயாராக இல்லை. ஒரு சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை, தமிழ் முஸ்லீம் அரசியல் கலாச்சாரத்தை என்னுடைய அடுத்த அரசியல் காலங்களிலே இந்த மாவட்டத்திலே அதற்காக கடுமையாக நான் தியாகம் செய்ய இருக்கிறேன். எனவே அதிலே தெளிவோடு எல்லோரும் இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் நீங்கள் யானைக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகள் ஒவ்வொன்றும் அமீர் அலியின் வெற்றியை உறுதிப்படுத்தப் போவதாக பேசப்படுகின்றதாக பலர் பேசிக்கொள்கின்றார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே அவர்களுக்கு விளங்கி இருக்கிறது, அமீர் அலி வெல்கிறார் என்கிற விடயம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே அவர்களும் அமீர் அலியை தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் எடுக்கிற உபாய மார்க்கை, அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மூலதனம் தமிழ் வாக்காளர்களை முறுக்கேற்றி துவேஷத்தை ஏற்படுத்தி தமிழ் முஸ்லீம் என்ற உணர்வுகளை சீர்குலைத்து அதன் மூலமாக குளிர்காய்கிற அரசியலை கடந்த காலத்திலே அவர்கள் தெளிவாக செய்தார்கள். ஆனால் இம்முறை அவர்களுக்கு அதற்கு தகுந்த பதிலடியை தமிழ் சமூகம் கொடுக்க இருக்கிறது. அவர்களுக்குள்ளே பல பிளவுகளும் பிரச்சனைகளும் கட்சி வேட்பாளர்களுக்குள்ளே பெரிய சண்டைகளும் சச்சரவுகளோடும் அவர்கள் எதிர்கொள்கிற இந்த தேர்தலிலே பழைய முகங்கள் அநேகம் பேர்களை இந்த தேர்தலிலே நாங்கள் காணாமல் போயிருக்கிறோம். அதுதான் அவர்கள் பேசிக்கொண்ட இனத்துவேஷத்திற்கு இந்த தமிழ் மக்கள் கொடுக்கிற பதிலடி என்று நான் நினைக்கிறேன். உங்களுடன் அரசியல் போட்டி போடுகின்ற, உங்களை விமர்சிக்கின்ற, அதாவது அவரே சொல்லியிருந்தால் இணைக்கும் அமீர் அலிக்கும் தான் மாவட்டத்திலே அரசியல் போட்டி நிலவும், எங்களுக்குள்ளதான் வாக்குவாதங்கள் அநேகமாக நிலவும் என்ற ஒரு கருத்தினை எனது நேர்காணலின் போது தெரிவித்திருந்தார். அதாவது காத்தாங்குடியைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள். அந்த முன்னாள் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் இன்னும் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் என்னையும் அமீர் அலி அவர்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரினால் அது முடியாது, அமீர் அலியும் வெல்வார், நானும் வெல்வேன் என்ற ஒரு கருத்தினை உங்களுக்கு சார்பாக தெரிவித்திருந்தார். ஹிஸ்புல்லாவின் கருத்தினை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக ரவுஃப் ஹக்கீமுக்கு முன்பாகவே ஹிஸ்புல்லா அரசியலுக்கு வந்தவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிரதி அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம்கள், அதாவது எமது பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லீம்கள் பரவலாக பேசுகின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தவிசாளர் பசீர் தாவூத் அவர்களின் ஆதரவாளர்களும் அவரும் உங்களுக்கு மறைமுகமான முறையில் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் உங்களுடைய வெற்றியினை, பாராளுமன்ற வெற்றியினை உறுதிப்படுத்த போவதாகவும் பேசிக்கொள்கின்றார்கள். இதன் உண்மை நிலை என்ன? பசீர் தாவூத் அவர்களை பொறுத்தவரையிலே என்னுடைய நல்ல நண்பர், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு
ஒரு முன்னாள் எம்பி என்கின்ற ரீதியிலே அவருக்கு பாராளுமன்ற ஆசனம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற நியாயமான எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ஒரு கட்சியிலே ஒரு மரபு இருக்கிறது. சிட்டிங் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயமே அன்றி வேறு எந்த விடயமும் நாங்கள் கண்டுகொண்டதில்லை. அவரோடு நாங்கள் இந்த ரீதியாக அவர்களோடு பேசிக்கொள்வதும் இல்லை, நாங்கள் கழித்துக் கொள்வதும் இல்லை. அவர்களுடைய ஆட்கள் எங்களுக்கு வேலை செய்வதாக அல்லது எங்களுக்கு அவர்கள் வேலை செய்வதாக இதெல்லாம் என்னை பொறுத்தவரையிலே ஒரு பொய் பிரச்சாரமாக பார்க்கிறோம். ஆனால் ஏறாவூரை பொறுத்தவரையிலே கணிசமான முஸ்லீம் காங்கிரஸ் போராளிகள் எங்களோடு இணைந்து வருகிறார்கள், அது வேறு விடயம். ஆனால் இந்த விடயத்திலே இவர் பின்புலமாக இருந்து செயல்படுகிறார் அல்லது எங்களோடு பேசுகிறார் என்கின்ற விடயத்திலே அவர் இப்பொழுதும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தவிசாளராக இருந்து செயல்படுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி, அதில் இடத்தை மாற்று கருத்தில்லை. அவருக்கு அந்த கட்சி இந்த பெரிய துரோகத்தை செய்திருக்கக்கூடாது என்பதை மட்டும்தான் எல்லாம் கூற முடியும். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, நீங்கள் வளர்த்த, நீங்கள் அரசியல் முகவரி கொடுத்த ஏறாவூரைச் சேர்ந்த சுபைர் அவர்கள் தற்பொழுது ஹிஸ்புல்லா அவர்களுடன் சேர்ந்து ஒரு வேட்பாளராகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் போட்டியிட்டு வருகின்றார். இந்த பிரிவு ஏறாவூரில் உங்களுடைய வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆட்கள் பிரிந்து செல்வதும் வருவதும் புதியவர்கள் வருவதும் என்பது அரசியல் கலாச்சாரத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு சகஜமான நிலவரமாக காணப்படுகிற விடயம். இதை பற்றி நான் எப்பொழுதுமே அலட்டிக்கொள்கிற அரசியல்வாதி கிடையாது. என்னிடத்தில் நான் ஒரு டிசிப்ளின் பொலிட்டீஷியன், ஒரு டிசிப்ளினாக எல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற, ஒரு நியாயபூர்வமாக செய்கிற, சொன்னதை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற, நம்மளை நம்பி வந்தவர்களை இடைநடுவிலே விட்டு போகக்கூடாது என்று இருக்கிற ஒரு நியாயபூர்வமான சிந்தனையோடு வேலை செய்கிற இந்த மாவட்டத்திலே அந்த பேர் எனக்கு இருக்கிறது. எனவே இதற்கு இடைஞ்சலாக அல்லது இதற்கு தந்திரோபாயமாக இதற்கு அநியாயம் செய்கிற விடயங்களோடு இருக்கிறவர்கள் என்னுடைய அணிக்கு இடமும் இல்லை, நான் கொடுப்பதும் இல்லை. அது எனக்கு வெற்றியா தோல்வியா என்ற கணக்கு பார்ப்பதிலும் பார்க்க என்னுடைய கொள்கை பெரிதா வெற்றி பெரிதா என்று நான் கணக்கு போடுவேன் என்றால் என்னுடைய கொள்கை பெரிதென்ற விடயத்திலே தான் நான் அரசியலிலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரஜை. எனவே இதிலே நான் அலட்டிக்கொள்ளவில்லை. கணிசமான வாக்குகள் கடந்த காலத்தை விட அதிகப்படியான வாக்குகளை இம்முறை ஏறாவூரில் நாங்கள் எடுக்கிறோம். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, கல்குடாவை மையப்படுத்தி கல்குடாவின் வேட்பாளர் என்ற வகையிலே கல்குடா மக்களுக்கும் மாவட்டத்தில் உள்ள உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களுடைய பத்திரிகை ஊடாகவும் இணைய நாளிதழ் ஊடாகவும் எதை சொல்ல விரும்புகின்றீர்கள்? எதிர்காலத்திலே ஒரு ஐக்கியத்தையும் அபிவிருத்தியையும் நோக்கிய மட்டக்களப்பு மாவட்டத்தை தமிழ் பேசுகிற மக்கள் என்கின்ற விடயத்திலே நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி செயல்படுத்துவதற்கான போராட்டத்திலே தமிழ் உறவுகளும் முஸ்லீம் உறவுகளும் எந்த பேதையும் இல்லாமல் ஒன்று சேருங்கள். ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆட்சி காலம் வந்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச மீண்டும் முளைத்தெழுந்து அரசியலுக்குள்ளே துவம்சம் செய்கிற ஒரு வேலை திட்டத்தை எதிர்காலத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலுக்கு நாங்கள் இடம்படுத்த கூடாது என்பதற்காக தமிழ் பேசுகிற மக்கள் ரணிலில் நம்பிக்கை வைத்து எதிர்காலத்திலே எமக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற விரும்புகிற எந்த ஒரு தமிழ் மகனும் முஸ்லீம் மகனும் யானை சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்துக்கும் வாக்களிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்ட ஐக்கிய தேசிய கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த முறை பாராளுமன்றத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்துவதன் மூலம் மஹிந்தவை மீண்டும் ஒரு தடவை தோற்கடிக்கின்ற வேலையை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, மத தலைவர்களே எல்லோரும் ஒன்றிணைந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களியுங்கள். ஆட்சி மாற்றத்தின் மிகுதி பகுதியை நாங்கள் நுகர்ந்து கொள்வதற்காக.